வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குரூப் 4 6/11/2016 அன்று நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்ப்போம். நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா, ஜென்ரல் தமிழில் கொஷின் நம்பர் 26லேருந்து 50 வரலையும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் டிஸ்கஷன் பார்ப்போம். ஏற்கனவே முன்னொரு வீடியோவில் கொஷின் நம்பர் 1லேருந்து 25 வரலையும் இருக்கக்கூடிய ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் டிஸ்கஷனை பற்றி நம்ம முன்னாடி வீடியோவிலேயே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 26லேருந்து 50 வரலையும் பார்ப்போம். கொஷின் நம்பர் 26, யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது ஆப்ஷன் ஏ சொல்லாகு பெயர், ஆப்ஷன் பி கருத்தாகு பெயர், ஆப்ஷன் சி காரியவாகு பெயர், ஆப்ஷன் டி கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இதில் என்ன பொருள்னா, யாழில் வரக்கூடிய இசையை கேட்டு மகிழ்ந்தாள் அப்படின்னு தான் பொருள்படும். ஸோ யாழில் வரக்கூடிய இசை, ஸோ இது வந்து ஒரு கருவிக்கு ஆகி வரக்கூடிய ஒரு ஆகு பெயர். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கருவியாகு பெயர். யாழ் எனும் கருவிக்கு ஆகி வந்துள்ளதால் இது வந்து கருவியாகு பெயர். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 27, வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி கடல், ஆப்ஷன் சி மாலை, ஆப்ஷன் டி சந்தனம். ஸோ வாரணம், பௌவம், பறவை, புணரி இதெல்லாம் எதை குறிக்கும்னா ஆப்ஷன் பி கடல். கடல் அப்படின்றத சரியான விடை. ஸோ கடலுக்கு வேற என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னீர், சமுத்திரம், ஆழி, ஆறுகளி இந்த வார்த்தை எல்லாமே கடலை தான் குறிக்கும். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா, வானரம், பௌவம், பறவை, புணரி, முன்னீர், சமுத்திரம், ஆழி, ஆறுகளி இது எல்லாமே கடல் என்ற பொருளை தான் குறிக்கும். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, கொஷின் நம்பர் 28, எயிறு என்னும் சொல்லின் வகை, அதாவது எவ்வகை சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ திரிச்சொல், ஆப்ஷன் பி இயற்சொல், ஆப்ஷன் சி வினை திரிச்சொல், ஆப்ஷன் டி பெயர் திரிச்சொல். எயிறு அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு திரிச்சொல். அதாவது எப்படிப்பட்ட திரிச்சொல்னா, படித்தவர்கள் மட்டுமே அறிஞ்சக்கூடிய ஒரு வார்த்தை தான் திரிச்சொல்னு சொல்லுவாங்க. வேற யாருக்கும், அதாவது படிக்காத மக்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு புரியாது. எயிறுன்றதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா, பல்லின் விளிம்பு அல்லது யானை அல்லது பன்றியினோட வாய் நுனி கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். ஸோ எயிறு அப்படின்றது வந்து படித்தவர்கள் மட்டுமே அறியக்கூடிய ஒரு வகையான சொல். இப்படி வந்தால் அது ஒரு திரிச்சொல். ஸோ எயிறு அப்படின்றது ஒரு பெயர் குறிக்கக்கூடிய ஒரு திரிச்சொல். ஸோ இது என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா பெயர் திரிச்சொல். ஆப்ஷன் டி பெயர் திரிச்சொல் தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29, அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளில் சரியான விடை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதுகை மட்டும் வந்துள்ளது, ஆப்ஷன் பி எதுகையும் மோனையும் வந்துள்ளது, ஆப்ஷன் சி எதுகை மோனை அந்தாதி வந்துள்ளன, ஆப்ஷன் டி மோனை மட்டும் வந்துள்ளது. இதில் என்னன்னு பார்த்தோம்னா, அரியதாம் அப்படின்ற வார்த்தையில் முதல் எழுத்து அ, அதே போல் அமைந்த அப்படின்ற வார்த்தையில் முதல் எழுத்து அ. ஸோ இதில் வந்து மோனை இருக்குது. எதுகைன்றது வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி போல் வருவது. ஸோ அந்த மாதிரி எந்த எழுத்துமே இங்கே இல்லை. முதல் எழுத்து மட்டும்தான் ஒன்றி வர மாதிரி இருக்குது. உவப்ப அதில் முதல் எழுத்து உ, உள்ள அதுலேயும் முதல் எழுத்து உ. ஸோ அந்தாதி வரத்துக்கு இங்கே சான்ஸே இல்லை. அந்தாதினா என்னென்னு பார்த்தோம்னா, முதல் அடியில் வரக்கூடிய இறுதி சிறும் இரண்டாம் அடியில் வரக்கூடிய முதல் சிறும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அது அந்தாதி. அந்த மாதிரி எந்த வார்த்தையும் இங்கே சென்டென்ஸில் இல்லை. ஸோ மோனை மட்டும்தான் இருக்குது. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் இந்த வாக்கியத்தில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி மோனை மட்டும் வந்துள்ளது அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30, பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. பெயரச்சத்தை எடுத்து எழுதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ படித்து, ஆப்ஷன் பி எழுதி, ஆப்ஷன் சி வந்த, ஆப்ஷன் டி நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா, இறுதியில் ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியக்கூடிய ஒரு எச்ச வினைச்சொல் தான் பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெயரச்சத்தை பொறுத்தவரையும் அந்த வார்த்தையோட இறுதி உச்சரிப்பு வந்து ஆ அப்படின்ற மாதிரி முடியும். ஸோ முதல் ஆப்ஷன் பார்த்தோம்னா படித்து, இது வந்து ஒரு வினையச்சம், பெயரச்சம் கிடையாது.
அதே மாதிரி எழுதி இதுவும் ஒரு வினையச்சம். வந்த இது மட்டும்தான் ஆ அப்படின்ற உச்சரிப்போட முடியுது. இது வந்து ஒரு பெயரச்சம். அதே போல் நின்றான் இது வந்து ஒரு வினை முற்று. ஸோ இதுவும் வரது சான்ஸ் இல்லை. ஸோ பெயரச்சம் எதுன்னு பார்த்தோம்னா வந்த அப்படின்றது மட்டும்தான் பெயரச்சம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 31 பொறுத்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மறையவர் வீதின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் அந்தனர் வீதி, பொற்கடை வீதி, ஆடைகள் விற்கும் வீதி, தானிய கடை வீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறுவை வீதினா என்னன்னு பார்த்தோம்னா அது ஆடைகள் விற்கும் வீதி. அதே போல் கூல வீதி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா தானியங்கள் விற்கும் வீதி தான். அதனால தான் சீத்தலை சாத்தனாரை கூல வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மதுரையில் தானியம் விற்றவர், அதனால கூல வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து கூல வீதி அப்படின்னா தானிய கடை வீதி. அதே போல் பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி. மறையவர்னா வேதியர்கள், அதாவது மந்திரம் சொல்கிறவங்க. ஸோ அந்தனர் வீதி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 இதுதான் சரியான விடை. ஸோ அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதி அப்படின்னா தானிய கடை வீதி, பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி, மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி. இதுதான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 32 துணி கலையரசியால் தைக்கப்பட்டது, இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கலையரசி துணி தைத்தால், ஆப்ஷன் பி கலையரசி தைத்தால் துணி, ஆப்ஷன் சி கலையரசி என்ன தைத்தால், ஆப்ஷன் டி கலையரசி துணியை தைத்தால். கொடுக்கப்பட்ட வாக்கியம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். துணி கலையரசியால் தைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயால்கு இன்னது கண், அதாவது இதில் என்ன வார்த்தை வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆல் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. ஸோ 3ஆம் வேற்றுமை தொகையோட பட்டது அப்படின்ற வார்த்தை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை. இதை வந்து நம்ம செய்வினையாக மாற்ற சொல்கிறாங்க. ஒரு செயற்பாட்டு வினையை கொடுத்துட்டு அது செய்வினையாக மாற்ற சொல்கிறாங்க. செய்வினை எப்படி அமையும்னு பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை தொகை, அதாவது ஐ அப்படின்றத கொண்டு முடியணும், அதுதான் செய்வினை அமையும். ஸோ அப்படி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கலையரசி துணியை தைத்தால் இந்த வாக்கியம் தான் வந்து செய்வினை வாக்கியம். முதல் தொடர் செய்வினை வாக்கியம் கிடையாது. இரண்டாவது வாக்கியமே தவறாக அமைஞ்சிருக்கு. 3வது வாக்கியம் கலையரசி என்ன தைத்தால்ன்றது ஒரு வினா வாக்கியமாக இருக்குது. கடைசி வாக்கியம் அதாவது ஆப்ஷன் டி கலையரசி துணியை தைத்தால் இதில் மட்டும்தான் ஐ 2ஆம் வேற்றுமை தொகை வந்து தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் செய்வினை ஒரு தொடர். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33 ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முற்றச்சம், ஆப்ஷன் பி தொழிற்பெயர், ஆப்ஷன் சி வினையாளனை பெயர், ஆப்ஷன் டி வினையச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒருத்தார் அப்படின்றதுக்காக இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. ஸோ ஒரு செயலை குறிக்கும் போது, அதாவது ஒரு சொல் அந்த செயலை குறிக்காம அந்த செயலை செய்தவரை குறித்தால் அது வந்து வினையாளனை பெயர். இங்கே ஒருத்தார் அப்படின்றது வந்து அந்த செயலை குறிக்காம அந்த செயல் யார் செஞ்சாங்களோ அவங்களை குறிக்க அந்த பர்சனை குறிக்கிறதுனால இது வந்து வினையாளனையும் பெயர் வகையை சார்ந்தது. ஸோ ஒருத்தார் அப்படின்ற இதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தார் இது வந்து வினையாளனம் பெயர் சார்ந்தது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34 வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வினையச்சத்தை நம்ம சொல்லணும். ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்தான், ஆப்ஷன் பி வந்து, ஆப்ஷன் சி வருதல், ஆப்ஷன் டி வந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முன்னையே பார்த்தோம் பெயரச்சம்னா என்னன்னு பார்த்தோம் இறுதியில் பெயர் சொல்ல கொண்டு முடியக்கூடிய ஒரு எச்ச வினை தான், அதாவது எச்ச வினை சொல் தான் பெயரச்சம்னு பார்த்தோம். அதே போல் வினையச்சம்னா என்னன்னா வினை முற்ற எச்சமாக கொண்டு முடிவது வினையச்சம். இது வந்து 2 வகைப்படும், தேர்நிலை அப்புறம் குறிப்பு வினையச்சம்னு பார்த்துருப்போம். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்தான் இது வந்து ஒரு வினை முற்று, இது முடிஞ்சு போனது, வினையச்சம் கிடையாது. அதே போல் வந்து இதுதான் இதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் வந்து வரணும். ஸோ இது மட்டும்தான் ஒரு வினை அச்சம். வருதல்ன்றது தொழிற்பெயர், வந்தன்றது பெயரச்சம். ஸோ
ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. ஆப்ஷன் பி வந்து, இது மட்டும்தான் ஒரு வினையெச்சம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35. ஊமை தொகை இலக்கண குறிப்பிலிருந்து பொருந்தாத சொல்லை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கயல்விழி, ஆப்ஷன் பி மலர்முகம், ஆப்ஷன் சி வெண்ணிலவு, ஆப்ஷன் டி தாமரை கண்கள். ஊமை தொகைனா என்னன்னா, ஒரு ஊம உருவு, அதாவது போல, புறைய அப்படின்ற மாதிரி, போல, போன்ற, புறைய, இந்த வார்த்தைகள்லாம் 2 வார்த்தைகளுக்கு இடையில மறைந்து வரணும். அப்படி இருந்தால் தான் அது ஊமை தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதல் ஆப்ஷன் பார்த்தோம்னா கயல் போன்ற விழி. ஸோ இதில் போன்ற அப்படின்ற ஓம உருவு வந்து மறைஞ்சு வருது. அதே போல் ஆப்ஷன் பி மலர் முகத்தில் மலர் போன்ற முகம் அப்படின்னு வருது. அதே ஆப்ஷன் சி வெண்ணிலவில் வெண்மை போன்ற நிலவுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து தப்பாக இருக்குது. அதே போல் தாமரை கண்கள், தாமரை போன்ற கண்கள், இதுவும் ஊமை தொகை அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் ஊமை தொகை இல்லாத ஒரு எழுதுன்னு பார்த்தோம்னா வெண்ணிலவு, இதுதான் ஊம உருவு இல்லாத ஒன்று. ஸோ இது வந்து பண்பு தொகையிலே வந்துடும், ஊமை தொகையில் வராது. ஸோ ஊமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வெண்ணிலவு தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 36. கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளவிடை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இன்னிசை அளவிடை, ஆப்ஷன் பி செய்யுளிசை அளவிடை, ஆப்ஷன் சி சொல்லிசை அளவிடை, ஆப்ஷன் டி ஒற்றளவிடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸில், அதாவது கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் எந்த எழுத்து அளபெடுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆ அப்படின்ற எழுத்து தான் அளபெடுத்து வந்திருக்கு. ஸோ ஆ என்ற எழுத்து அளபெடுத்து வந்தால் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆ என்ற எழுத்து அளபெடுத்து வந்தால் அது செய்யுளிசை அளவிடை. இந்த அளவிடை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செய்யுளில் வரக்கூடிய வாக்கியத்தில் ஒவ்வொரு எழுத்தும் அளபெடுத்து வந்தால் தான் அது மாறி வரும். ஸோ ஆ என்ற எழுத்து அளபெடுத்து வந்தால் அது செய்யுளிசை அளவிடை. அதே போல் ஈன்ற எழுத்து அளபெடுத்து வந்தால் அது சொல்லிசை அளவிடை. ஊ என்ற எழுத்து அளபெடுத்து வந்தால் இன்னிசை அளவிடை. அதாவது கெடுப்பதும் கெட்டார்க்கு இப்படின்ற மாதிரி ஊ என்ற எழுத்து அளபெடுத்து வந்தால் அது இன்னிசை அளவிடை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆ இதுதான் வந்து செய்யுளில் முதல் எழுத்து. அதாவது தமிழ் தோன்றி செய்யுள் எழுத ஆரம்பிக்கும் போது முதல் எழுத்து ஆவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆ செய்யுளிசை அளவிடை. அதே போல் ஊ ஊ லலல்லா அந்த சாங்கு, சரிங்களா, ஊ லலல்லா அப்படின்ற பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா அது ஒரு இன்னிசை. ஸோ ஊன்றது ஒரு இன்னிசை. ஊன்ற எழுத்து அளவெடுத்தா அது இன்னிசை அளவிடை. அதே போல் அடுத்தது ஈன்ற எழுத்து அளவெடுத்து வரும். ஸோ ஈன் இழிக்காமல் அடுத்தது என்னன்னு சொல்லு. ஈன் இழிக்காத, அதாவது பல்லு காட்டாமல் அடுத்தது என்னன்னு சொல்லு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ அப்படின்னா சொல்லிசை அளவிடை, இழிக்காம சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆ அப்படின்னா செயலோட முதல் எழுத்து, செயலிசை அளவிடை. ஊன்றது வந்து பாடல், ஊழலாம் வச்சுக்கலாம். ஸோ இன்னிசை அளவிடை. அதே போல் ஈ இது வந்து இழிக்காம சொல்லு, பல்லு காட்டாமல் சொல்லு அப்படின்ற அர்த்தம். ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈன்றது சொல்லி செலவிடை, ஊன்றது இன்னி செலவிடை, ஆன்றது செயலி செலவிடை. அதே போல் ஒற்றளவிடைனா ஒரு ஒற்றெழுத்து அளபெடுத்து வரும். இது வந்து ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ கெடா ஆர் வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா ஆர் விளையும் உலகு. இதில் ஆ என்ற எழுத்து வரதுனால இது செய்யுளிசை அளவிடை. ஆப்ஷன் பி செய்யுளிசை அளவிடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37. இலக்கண முறைப்படி குற்றம் உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வலுவமதி, ஆப்ஷன் பி வினாவலு, ஆப்ஷன் சி காலவலு, ஆப்ஷன் டி வளாநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா வலுவமதி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா குற்றம் உடையது எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் வலுவமதி. அதே வினா வலு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வலு இருக்கணும், அதாவது தவறான ஒரு வினா தான் வினாவலு. அதே போல் காலவலுனா காலத்தை பொறுத்து அது தவறாக வந்திருந்தால் அது காலவலு. வளாநிலைனா அந்த வாக்கியத்தில் எந்த ஒரு தவறுமே இல்லைன்னா அது வளாநிலை. அதே வலுவமதினா தவறு இருந்தும், அதாவது இலக்கண முறைப்படி அதில் தவறு இருந்தும் இலக்கண ஆசிரியர் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் வலுவமைதி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38. யவனர் என பழந்தமிழர்கள் அழைக்கப்பட்டோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர், போர்ச்சுகர். ஆப்ஷன் பி கிரேக்கர், ரோமானியர். ஆப்ஷன் சி பிரெஞ்சுக்காரர், அமெரிக்கர். ஆப்ஷன் டி சீனர், மலேசியர். யவனர் அப்படின்னு எந்த நூலில் இதை சொல்லியிருக்காங்கன்னா, பட்டினப்பாலை நூலில் கிரேக்கர் மற்றும் ரோமானியர்கள் இவங்க 2 பேரும் தான் யவனர்கள் அப்படின்னு தமிழ் மக்கள் அழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நூல்னா பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சிலையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை காஞ்சி மற்றும் பட்டினப்பாலையில் யவனர் அப்படின்னு தமிழ் மக்கள் கூறக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தோம்னா கிரேக்கர் மற்றும் ரோமானியர். ஸோ இது என்னென்ன நூல் மட்டும் பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இது 2லையும் இருக்கு. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் சரியாக காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஏலமும் லவங்கமும். ஆப்ஷன் பி இஞ்சியும் மிளகும். ஆப்ஷன் சி பட்டும் சர்க்கரையும். ஆப்ஷன் டி முத்தும் பவளமும். ஸோ ஏலம் லவங்கம் ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்தது, கேரளாவில் அதிகமாக. இஞ்சி மிளகு தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தது. முத்தும் பவளமும் கடற்கரையோர மாவட்டங்கள் அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம நாட்டில் இல்லாமல் தமிழகத்துக்கு வேறு எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரே பொருள், அதுவும் சீனத்திலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பட்டும் சர்க்கரையும் தான். அதுக்கப்புறம் தான் இங்கே நெசவு தொழில்லாம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ பட்டும் சர்க்கரையும் சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1991. ஆப்ஷன் பி 1990. ஆப்ஷன் சி 1993. ஆப்ஷன் டி 1992. அம்பேத்கர் 1956 வருஷமே இறந்துடுறாரு. அதாவது புத்தரும் அவரது தம்மாவும் அப்படின்ற நூலை எழுதி முடித்த ஒரு 3வது நாளுக்கு பிறகு அம்பேத்கர் 1956 உடல்நலக்குறைவாக இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஏறக்குறைய ஒரு 34 வருஷத்துக்கு அப்புறம் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா எனப்படும் இந்திய மாமணி விருதை வழங்குறாங்க. அது எந்த வருஷம்னா 1990. ஸோ அம்பேத்கர் எந்த வருஷம் உடல்நலக்குறைவாக இறக்குறாருன்னு பார்த்தோம்னா 1956 இறக்குறாரு. 1990 தான் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குறாங்க. அடுத்த கேள்வி 41. ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முடியரசன். ஆப்ஷன் பி மூசி பூர்ணலிங்கம். ஆப்ஷன் சி நாமக்கல்லர். ஆப்ஷன் டி சுரதா. இல்லை ஞானபோதினி என்ற இதழ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அதாவது 19ஆம் நூற்றாண்டோடய ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பரிதிமார் கலைஞரில் ஞானபோதினி இதழில் பணியாற்றிருக்காரு. ஆனால் தொடங்கினவர் கிடையாது, பணியாற்றியவர் பரிதிமார் கலைஞர். இவரெல்லாம் பணியாற்றிய நூல் ஞானபோதினி இதழ். ஸோ இதை தொடங்கியவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா மூசி பூர்ணலிங்கம். இவர் தான் ஞானபோதினி எனும் இலங்கை இதழை தொடங்கி வைத்தவர். அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 42. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு. முன்னே சொன்னோம் பரிதிமார் கலைஞர் ஞானபோதினி அப்படின்ற இதழில் பணியாற்றிருக்காரு. அவர் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. அவர் பிறந்த ஆண்டு 1870. இந்த ஆண்டில் தான் அவர் பிறந்திருக்காரு. அதே போல் 1903 அவர் இந்தி மொழிக்கு எதிராக, அதாவது பல்கலைக்கழகங்களில் இந்தி மொழி பாடத்திட்டமாக கொண்டு வரும்போது அவர் தமிழ் மொழியை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிய முதல் முக்கியமானவர் பரிதிமார் கலைஞர் தான். அப்படி இல்லை அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களிலேயே, அதாவது 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே தமிழ் மொழி நீக்கப்பட்டு வடமொழி தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கும். ஆனால் இதெல்லாம் தடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா பரிதிமார் கலைஞர் போன்ற ஆட்கள் தான். அவர் பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1870. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சுரதா. ஆப்ஷன் பி கண்ணதாசன். ஆப்ஷன் சி முடியரசன். ஆப்ஷன் டி காமராசன். ஸோ மீசு உயர்நிலைப்பள்ளினா எதுனா காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உயர்நிலைப்பள்ளி தான் மீசு உயர்நிலைப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆசிரியராக பணியாற்றுவர் முடியரசன். இதே போல் வேறு யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார் மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியர் பணியாற்றிருப்பார். ஸோ மீசு உயர்நிலைப்பள்ளின்னு கேட்டாங்கன்னா முடியரசன்.
அதே போல் மதுரை சேதுபதினு கேட்டாங்கன்னா பாரதியார். அடுத்த கேள்வி 44. வள்ளலார் பதிப்பித்த நூல். ஆப்ஷன் ஏ ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஆப்ஷன் பி சின்மய தீபிகை, ஆப்ஷன் சி இந்திர தேசம், ஆப்ஷன் டி வீரசூழியம். இதில் வள்ளலார் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஆனால் அவர் பதிப்பித்த நூல் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா சின்மய தீபிகை அப்படின்ற நூல் தான் வள்ளலார் பதிப்பித்த நூல். அடுத்த கேள்வி, கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஒளிப்பறவை, ஆப்ஷன் பி சிரித்த முத்துக்கள், ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி, ஆப்ஷன் டி நிலவு பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவிஞர் சிற்பி யாருன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வானம்பாடியை சேர்ந்தவர், அதாவது கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், பொள்ளாச்சி வானம்பாடி இலக்கிய வட்டத்தையும் சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா பாலசுப்ரமணியம். இவர் எழுதின நூல் இங்கே இருக்கக்கூடிய 4 நூலுமே அவர் எழுதுனதுதான். ஒளிப்பறவை, சிரித்த முத்துக்கள், ஒரு கிராமத்து நதி, நிலவு, இது 4மே அவர் எழுதுனது. இதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது எதுன்னு பார்த்தோம்னா ஒரு கிராமத்து நதி தான். அதே போல் கொஸ்டின் நம்பர் 46. அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர், ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர், ஆப்ஷன் சி பெரவல்லூர், ஆப்ஷன் டி பெரணமல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதுமக்கள் தாழிகள் எப்போ எடுத்தாங்கன்னா 2004ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அகழ்வாய்வு படி ஆதிச்சநல்லூர் தான் முதுமக்கள் தாழிகள் எடுக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி மோகனரங்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா முடியரசன், வாணிதாசன், சுரதா 3 பேருமே பாரதிதாசனோட நெருங்கி பழகியவர்கள். சுரதா சுப்புரத்தினதாசன், அதுதான் சுருக்கி சுரதான்னு வச்சிருக்காரு, நெருங்கி பழகியவர். அதே போல் முடியரசனும் பாரதிதாசனோட நெருங்கி பழகியவர். ஆனால் அவர்கிட்ட தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ வாணிதாசன் தான் புதுவை சார்ந்தவர், பாரதிதாசனும் புதுவை சார்ந்தவர். ஸோ புதுவையில் இருக்கும்போது வாணிதாசன் பாரதிதாசன்கிட்ட தொடக்க கல்வி பயின்றார். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஊரை ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த கொஷனுக்கு சரியான விடைய ஈஸியாக சொல்லிடலாம். வாணிதாசன் புதுவை சார்ந்தவர், பாரதிதாசன் புதுவை சார்ந்தவர், முடியரசன் மதுரை சார்ந்தவர். ஸோ அவர் கிடையாது. வாணிதாசன் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பாரதிதாசனும் தொடக்க கல்வி பயின்றார். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். அடுத்த கேள்வி கொஷின் நம்பர் 48. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன், ஆப்ஷன் பி மு மேத்தா, ஆப்ஷன் சி சாலை இளந்திரியன், ஆப்ஷன் டி சுரதா. இதில் பார்த்தோம்னா மேத்தான்றது இயற்பெயர், சாலை இளந்திரனும் இயற்பெயர், சுரதான்றது சுப்புரத்தினதாசன், இது சுருக்க பெயர். ஆனால் விடிவெளி என்ற புனைப்பெயரை கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன் தான். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஜெகதீசன். ஜெகதீசன் அப்படின்றது தான் இவரோட இயற்பெயர். இவர் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் 2016 அதாவது நவம்பர் மாதம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி இவர் தமிழன்பன் 1000 அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்காரு. அதே போல் இவர் தீவுகள் கரையேறுகின்றன, தோணி வருகிறது, இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன், இதுதான் சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ துறைமுகம், ஆப்ஷன் பி சுவரம் சுண்ணாம்பும், ஆப்ஷன் சி தேன்மலை, ஆப்ஷன் டி இது எங்கள் கிழக்கு. இது அடிக்கடி கேட்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின் தான். கடந்த விஓ அதாவது 2016 பிப்ரவரி மாதம் எழுதக்கூடிய விஓலையும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் அது தேன்மலை தான் சரியான விடை. அதே போல் கடைசி கொஸ்டின், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கொஸ்டின் இது. அடுத்த வீடியோவில் 51லேருந்து 75 வரையும் இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ கடைசி கொஸ்டின், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாவனார், ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்கிறாங்க. அடுத்தது ஆப்ஷன் டி அயோத்திதாச பண்டிதர்.
இதில் பாவனார் தான் சரியான விடை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு அப்படின்னு சொன்னது பாவனார். அவர் எப்போ சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் வேலை செஞ்ச, அதாவது அவர் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய கல்லூரியில் அவர் வேலையை விட்டு நீக்கிறாங்க. அப்போ அவர் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரியை விட்டு வெளியில் வராரு. இது சொன்னவர் பாவனார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவனாருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அதே போல் சொற்பியலகராதிக்கு இவரோட பணி மிகவும் போற்றத்தக்கது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த சென்டென்ஸுக்கான பொருளை இவர் தான் சொல்லியிருக்கா அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் குரூப் 4 6/11/2016 என்ற குரூப் 4ஓட டிஸ்கஷன் பார்ட் 3 ஆன்சர் கீ பார்ப்போம். எந்த கொஷின்லேருந்து எந்த கொஷின் அப்படின்னா கொஷின் நம்பர் 51லேருந்து கொஷின் நம்பர் 75 வரலையும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனாக பார்க்கலாம். எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்களை அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.